ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதிரனோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாக்கியப்படி மாத பலன் ஒவ்வொரு மாதமும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றியும், அது மட்டுமல்லாமல் அந்த பொதுவாக அந்த மாதத்திலே எல்லோருமே தவிர்க்க வேண்டிய கிராந்த நாட்கள், இது போன்ற முக்கியமான சில நாட்கள், இது போன்ற விஷயங்களையும் சேர்த்தே பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த மாதமும் இந்த ஜூன் மாதமும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். மேச ராசியிலே பிறந்த அன்பர்களே, அதாவது காலம் சரியில்லை என்றால் யார் என்ன செய்ய முடியும் என்பது போல உங்களுடைய சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் இவ்வளவு காலம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார். இனி நீச்சகதியில் இருந்து விலகி 5ஆம் இடத்திற்கு பிரவேசம் செய்தால் உன்னதமான பலன்களை பார்க்கலாம் என்று எதிர்பார்த்த நிலையிலே 5ஆம் வீட்டிலே கேது பகவானோடு செவ்வாய் சேர்க்கை. ஜூன் மாதம் 8ஆம் திகதி செவ்வாய் பகவான் கடகத்திலே இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சியாகி கேது பகவானோடு சேர்கிறார். இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது உங்களினுடைய வீரியத்தன்மையை குறைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். ஆற்றல்களை மட்டுப்படுத்தக்கூடிய மாதிரியும் உங்களினுடைய செயல் திட்டங்களை மட்டுப்படுத்தக்கூடிய தன்மையாகவும் அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது, கேதுவோடு சேர்க்கை என்பது கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டிய காலமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து 3ஆம் இடத்திலே உங்களுடைய 6ஆம் அதிபதி புத பகவான் குரு பகவானோடு சேர்ந்து 3ஆம் இடத்திலே சஞ்சாரம். 14ஆம் திகதி சூரிய பகவானும் 2ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்திலே குரு புதனோடு இணைவு. இந்த குரு புதன் சூரியன் சேர்க்கையானது பெருமளவிலான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் குரு பகவான் 3ஆம் வீட்டிலே பாதகாதிபதியினுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பிலே குரு. நீங்கள் தொடர்ந்து இந்த ஜூன் மாதத்திலே உங்களுக்கான முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தற்காலிகமாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் கட்டாயமாக விநாயக பெருமான் வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. அருகம்புல் மாலையை தொடர்ச்சியாக உங்களால் முடிந்தவரை விநாயக பெருமானுக்கு வாங்கி கொடுங்கள். தினமும் முடியாதவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எமகண்ட நேரத்திலே விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை கும்பிடும் போது உங்களுக்கான கெடுபலன்கள் வெகுவாக குறையும். ஏனென்றால் கேதுவோடு ராசி அதிபதி சேர்க்கை, கூடுதலாக 7ஆம் இடத்திலிருந்து சனி ராகு சேர்க்கையை இந்த செவ்வாய் கேது இணைவு பார்க்கிறது என்பது கூடுதலான ஒரு எதிர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய பலனாக அமைகிறது. ஆகையினாலே தொடர்ச்சியாக இந்த விநாயகர் வழிபாடு நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ராசிக்காரர்களுக்கு 9ஆம் திகதி 10ஆம் திகதி 11ஆம் திகதிகள் சந்திராஷ்டமம் இருப்பதினாலே கவனமாக இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரிஷப ராசியிலே ஜனித்தோரே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் தொடர்ந்து 12ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. இந்த செலவுகள் என்பது ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய, உங்களுடைய விரயங்கள் என்பது ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மையிலேயே இருக்கும். 12ஆம் வீட்டிலே உச்சமடையக்கூடிய சுக்கிர பகவான் ராசிநாதனாக அமைந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிலே இருக்கிறார் என்று சொல்லும் போது உங்களுடைய விரயங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. பகை கிரகமான சூரிய பகவான் 14ஆம் திகதி வரை உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்து 15ஆம் திகதியில் இருந்து மிதுன ராசியிலே சஞ்சாரம், 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம். 2இலே சூரியன் இருப்பதும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று கவனமாக பேச வேண்டிய அமைப்பாக இந்த 2இலே குரு சூரியன் புதன் சேர்க்கை என்பது அமைகிறது. தொடர்ந்து 10ஆம் வீட்டிலே சனி ராகு சேர்க்கை என்பது உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களிலே குழப்ப ரீதியான அமைப்புகளை கொடுத்து வருவதனாலே நீங்கள் தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக புற்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே அருகிலே புற்று வழிபாடு
நாக புத்து வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் கட்டாயமாக அதை மேற்கொள்வது நல்லது. இல்லை என்றால் எங்கேயாவது தூரத்திலே இருக்கக்கூடிய புற்று வழிபாடு செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த நாக வழிபாடுகளை செய்யும் போது தொழில் ஸ்தானம் நல்லபடியாக உங்களுடைய தொழிலிலே இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் இடையூறுகள் விலகக்கூடிய காலமாக இருக்கும். இன்னும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஜூன் மாதத்திலே நல்ல பல பலன்களை எதிர்பார்க்க வேண்டுமாயின் இந்திரன் வழிபாடுகளை கூடிய அளவிலே செய்வது நல்லது. இந்திரனுக்கான வழிபாட்டு முறைகளை அறிந்து கிழக்கு திசை நோக்கி இருந்து இந்திரனே போற்றி இந்திர தேவனே போற்றி என்ற மந்திரங்களை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலே சொல்லி வழிபட்டாலும் நல்ல பல பேறுகளை பெறலாம். முடிந்தவரை இந்த விஷயங்களை வெள்ளிக்கிழமைகளிலே செய்து வாருங்கள். உங்களுடைய இந்த ஜூன் மாதம் நல்லபடியாக கடப்பதற்கு வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். ஜூன் மாதத்திலே இறுதியிலே உங்களுடைய ராசிநாதர் உங்களுடைய ராசிக்கே வருவது இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே 12ஆம் திகதி 13ஆம் திகதி 14ஆம் திகதி போன்ற நாட்கள் சந்திராஷ்டம நாளாக வருவதனாலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மிதுன ராசியிலே பிறந்த நேயர்களே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதர் ராசியிலே சஞ்சாரம். ஆனால் இருப்பினும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானால் இடைஞ்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்று கேட்டால் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாகிய புதனோடு பகை பெற்ற கிரகம் என்பதினாலே பாதகாதிபதி என்ற நிலையிலே தான் கொடுக்க வேண்டிய கெடுபலன்களை கொடுத்தே ஆவார். அந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் புத பகவானும் இணையும் போது அங்கே எதிர்மறையான ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை ஜாதகருக்கு வழங்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். கூடுதலாக 15ஆம் திகதியோடு சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வதனாலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்கிறது. சூரியன் புதன் இணைவு என்பது நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தீர்க்கமான நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூடவே குரு பகவான் இருப்பது எதிர்மறை ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்து வருகிறது. சுக்கிரனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய 11ஆம் வீட்டிலே சுக்கிரன் என்று சொல்லும் போது அது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிலே இருந்தாலும் ஏனைய நிலவரங்கள் சற்று கடினமாக இருப்பதினாலே நீங்கள் தொடர்ச்சியாக நாராயணர் வழிபாடு, அதுவும் மிதுன ராசிக்காரர்கள் அனந்த சயன பத்மநாத வழிபாடுகளை செய்ய வேண்டும். படுத்திருந்து அனந்த சயனத்திலே காட்சியளிக்கக்கூடிய நாராயணர் பத்மநாதன் என்று சொல்லக்கூடிய திருக்கோலத்திலே ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு மேன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் முடிந்தவரை பச்சை பயிரை தானமாக கொடுப்பது இன்னும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே ஜூன் மாதம் 14ஆம் திகதி 15ஆம் திகதி 16ஆம் திகதி போன்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்பதனாலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடகராசியிலே பிறந்த நேயர்களே, உங்களுடைய இந்த கோல்சார அமைப்பை பொறுத்தவரையிலே இத்தனை காலம் உங்களுடைய ராசியிலே நீச்ச கதியிலே இருந்து வந்த செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதம் 8ஆம் திகதியோடு பெயர்ச்சியாகி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். இந்த 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது செவ்வாய் சேர்க்கை, 8ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கை என்பது இன்னும் உங்களுக்கு பாதகத்தன்மையை கூடுதலாக வழங்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. 8இல் சனி ராகு சேர்க்கை, 2ஆம் வீட்டில் கேது செவ்வாய் இணைவு என்பது கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. இது திருமண வயதிலே உள்ள கடகராசிக்காரர்களுக்கு தாமத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி ராகு பெயர்ச்சிகள் நடைபெறும் வரையிலே உங்களுக்கு இந்த திருமண தடை என்ற ஒரு விஷயம் நீடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. என்னதான் அடுத்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டுக்கு போய்விடுவார் என்றாலும் கேதுவினுடைய நிலைப்பாடு, ராகுவினுடைய நிலைப்பாடு, சனியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கோச்சார அமைப்பிலே கடகராசிக்காரர்கள் திருமண வயதிலே உள்ளவர்கள் தாமத திருமணத்தை அனுபவித்தே ஆக வேண்டிய விதி. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே
உங்களுடைய 7ஆம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்து இதனுடைய பலன்கள் கூடி குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் ரீதியான விஷயங்களிலே மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறார். 12ஆம் வீட்டிலே சூரியன் புதன் குரு சேர்க்கை அவ்வளவு விசேஷமானதாக இல்லை. ஆனால் 12ஆம் வீடு என்ற அடிப்படையிலே அதை பொறுத்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆகையினாலே இந்த செவ்வாய் கேது சேர்க்கைக்கு நீங்கள் கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சர்பத்தோடு காணப்படுகின்ற பைரவ பெருமான், நீங்கள் அருகிலே உள்ள ஆலயத்திலே பைரவ பெருமான் சர்பத்தோடு காட்சி கொடுத்தால் அவரை வழிபடுவது நல்லது. அல்லது நீங்கள் வீட்டிலேயும் சிறிய புகைப்படமாக நாகத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய பைரவ பெருமானை சிறிய அளவு படமாக வைத்து அதற்கு வழிபாடுகள் செய்வதும் இந்த 1.5 மாதங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உங்களை விமோச்சனம் கொடுக்கக்கூடியதாக அமையும். தொடர்ந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு 15ஆம் திகதி 16ஆம் திகதி 17ஆம் திகதி போன்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக வருவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு. சிம்ம ராசியிலே பிறந்த நேயர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை 11ஆம் வீட்டிலே குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பது தொடர்ந்து உங்களுக்கு வலுவான அமைப்பு, நல்ல ஒரு வலுவான அமைப்பையே கொடுத்து வருகிறது. ஏனென்றால் உங்களுடைய பல இடர்களை காக்கின்ற அமைப்பாக குரு பகவானுடைய ஸ்தானம். இந்த மாதத்தின் ஜூன் மாதத்தின் ஆரம்பத்திலேயே புத பகவானும் உங்களுடைய 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் 11ஆம் வீட்டிலேயே சேர்க்கையாவது என்பது தன விஷயங்களிலே, பொருளாதார ரீதியான விஷயங்களிலே மேன்மையை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு புதன் இணைவு என்பது உங்களுக்கு தன மேன்மை, லாப மேன்மை, பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. இந்த விஷயங்கள் முன்னேற்றமாக அமையும். அதோடு உங்களுடைய ராசிநாதர் சூரிய பகவானும் 15ஆம் திகதியோடு 11ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வது என்பது உங்கள் முன்னேற்றங்கள் மென்மேலும் பெருகுவதற்கான நல்ல அமைப்பையே கொடுக்கிறது இந்த கோல்சார அமைப்பு. இருப்பினும் 8ஆம் திகதி உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது, கேது பகவானோடு சஞ்சாரம் செய்வது என்பது சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக தொடர்ந்து இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆரம்பம் வரை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் வந்து அமர்வது, அங்கேயே கேது பகவானும் இருக்கிறார் என்னும் போது நீங்கள் நிச்சயமாக முருகனுடைய காலுக்கு கீழே மயில், மயிலினுடைய காலுக்கு கீழே நாகம் இருப்பது போன்ற படத்தை நீங்கள் வைத்து வழிபடுவது. இந்த நாகம் ஏனென்றால் கேது பகவான் என்றால் சர்பம், செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமான் வழிபாடு உன்னதம். அதனாலே முருகன் பாம்போடு இருக்கக்கூடிய அந்த படத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த இணைவினாலே ஏற்படக்கூடிய கெடுபலன்களில் இருந்து வெகுவாக தப்பித்து கொள்ள முடியும். அதனாலே நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இதுவாக இருக்கிறது. நீங்கள் கட்டாயமாக கொள்ளு தானியத்தை உங்களால் முடிந்தவரை தானமாக கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள், உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை சேர்ந்து அவர்களுக்கு 1 கிலோ கொள்ளு, 1/2 கிலோ கொள்ளு என்று உங்களால் முடிந்த அளவுக்கு கொள்ளை வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும். எப்போதுமே இது போன்ற தானியங்களை தானமாக கொடுக்கும் போது வெறுமனே தானியத்தை மாத்திரம் கொடுக்காமல் அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பணம், 100 ரூபாயோ 500 ரூபாயோ உங்களால் இயன்றவரை அது ஒரு பணத்தையும் அதிலே வைத்து தானமாக கொடுப்பது சிறப்பு. இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 17ஆம் திகதி 18ஆம் திகதி 19ஆம் திகதி போன்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதனாலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கன்னிராசியிலே பிறந்த அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து குரு பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது உங்களுடைய தொழில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்வதிலே மாற்றத்தை கொடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த குரு
10ஆம் வீட்டில் இருக்கும்போது மேற்கொள்வீர்கள் என்று குரு பெயர்ச்சி பலனிலே பார்த்திருந்தோம். இப்போது குருவோடு உங்களுடைய ராசிநாதன் புத பகவானும் 10ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுவது சிறப்பான பலன்களை கொடுக்கிறது. ஏனென்று கேட்டால் இதை சுப பலனாக, இந்த குரு கொடுக்கக்கூடிய பலனை சுப பலனாக மாற்றக்கூடிய வல்லமையிலே புத பகவானும் அவரோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார் என்பது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு ஆறுதலான செய்தியாகவே அமைகிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து 12ஆம் அதிபதி 10ஆம் வீடான மிதுனத்திலே 12ஆம் அதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஜூன் மாதம் 15ஆம் திகதி முதல் சஞ்சாரம் செய்கிறார் என்பது செலவுகளை, உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களிலே வீண் விரயங்களை சற்று ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. சூரிய பகவானாலே சில விரயங்கள் உங்களுக்கு இந்த 15ஆம் திகதிக்கு மேல், ஜூன் மாதம் 15ஆம் திகதிக்கு மேல் எதிர்பார்க்கலாம். என்றாலும் ஆறுதலாக இருக்கலாம். சூரிய பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவு கெடுபலன்களை செய்துவிடப் போவது இல்லை என்ற ஒரு விஷயத்திலே ஆறுதலாக இருக்கலாம். கட்டாயமாக இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்கள் ஜூன் மாதத்திலே ஏற்படக்கூடிய கெடுபலன்களில் இருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக தட்சணாமூர்த்தி வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருவது நல்லது. அதிலும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடுகளை செய்வதனாலே உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் வீட்டில் ராசிநாதனோடு இணைந்து செய்யக்கூடிய சில குழப்பங்களில் இருந்து உங்களை காத்து கொள்வதற்கு பெருமளவு உதவியாக இருக்கும். கொண்டை கடலை மாலையை நீங்கள் தட்சணாமூர்த்திக்கு சார்த்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு பலனை அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. நீங்கள் உங்களால் முடியுமாக இருந்தால் முல்லை மலர்களை எடுத்து தட்சணாமூர்த்தியை வழிபடுங்கள். இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 21ஆம் திகதி, 22ஆம் திகதி, 23ஆம் திகதி போன்ற நாட்கள் இந்த ஜூன் மாதத்திலே கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைவதனாலே புதிய காரியங்களை தொடங்காமல் இருப்பது நல்லது. துலா ராசியிலே ஜனித்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல மேன்மை என்பது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத ஆரம்பத்திலேயே சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் சுக்கிர பகவான், உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து ராசியை பார்க்கிறார். 7ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் 7ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வது சமூகம் சார்ந்த விஷயங்கள், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களிலே, நட்பு சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை, மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே சஞ்சாரம் செய்கிறார். அதனாலே உங்களை பொறுத்த வரைக்கும், துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் அனுபவித்த சில இன்னல்களில் இருந்து ஆறுதலை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தொடர்ந்து 9ஆம் வீட்டிலே குரு, கூடுதலாக 9ஆம் வீட்டிலே ராசிநாதனாக இருக்கக்கூடிய, ராசிக்கு மிகுந்த நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய, 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 9ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுவது உங்களுக்கு அதீத பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய சூரிய பகவானுடைய கெடுபலன்கள் அஷ்டம ஸ்தானத்தை விட்டு அவர் விலகி 9ஆம் ஸ்தானத்துக்கு போவதனாலே ஏற்படுகிறது. துளாராசிக்காரர்களுக்கு தந்தை வழியிலே சில முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த ஜூன் மாதம் அமையும். ஜூன் மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் திகதிக்கு மேல் கொஞ்சம் தந்தை ரீதியான விஷயங்களிலே சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏனைய கிரக சஞ்சாரங்கள் யாவுமே சிறப்பான நிலையிலே இருக்கும் பட்சத்தில் இந்த 11ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இணைவு என்பது லாபத்தை முறியடிக்கக்கூடிய விஷயமாக, லாபஸ்தானத்திலே ஒரு வீரியமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியதாகவும், லாபஸ்தானத்திலே ஒரு குழப்பத்தை, இந்த துளாராசிக்காரர்களுக்கு லாப மேன்மையிலே குழப்பத்தை கொடுக்கக்கூடிய, தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே செவ்வாய் கேது இணைவு அங்கே இணைந்திருக்கிறது. உங்களுக்கு லாபமேன்மை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பிரம்மதேவருக்குரிய வழிபாடு. நமக்கு அருகிலே ஆலயங்களிலே பிரம்மதேவர் சன்னிதானங்கள் கிடையாது, பிரம்மன் ஆலயங்கள் கிடையாது எனும் பட்சத்திலே சிவ ஆலயங்கள் செல்லுங்கள்.
முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள். அங்கே கோஷ்ட தெய்வமாக அந்த மூலமூர்த்தியை சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்டத்திலே பிரம்மதேவர் வீற்றிருப்பார். பிரம்மதேவருக்கு முன்னால் அமர்ந்திருந்து பிரம்மதேவரை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்தும் பிரம்மதேவரை நினைத்தும் வழிபடுவதன் மூலமாக கேதுவால் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக ஜூன் மாதம் 23, 24, 25ஆம் தேதிகள் சந்திராஷ்டமமாக அமைவதனாலே எச்சரிக்கையாக இருப்பது நன்மை. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூன் மாதம் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது நீச்சகதியிலே இருந்த ராசிநாதன் நீச்சத்திலே இருந்து விலகி நன்மையை செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே ஜூன் மாதம் 8ஆம் திகதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்திற்கு சென்றாலும் அங்கே கேது பகவானோடு சேர்க்கையிலே இருப்பது என்பது சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த செவ்வாய் கேது இணைவு என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இல்லை. ஆகையினாலே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசிநாதன் எப்படியான கேதுவோடு இணைந்திருப்பது வாழ்க்கை முன்னேற்றத்திலே பல தடைகளை பார்க்கக்கூடிய நிலையாகவே அமையும். அதுவும் இவர்களுடைய சேர்க்கையானது 10ஆம் வீட்டிலே அமைவதினாலே, இவர்களுக்கு 10ஆம் வீட்டிலே இந்த செவ்வாய் கேது அமைவதனாலே தொழில் ஜீவனம் என்பது நிச்சயமாக குழப்பத்தையும் தடையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தின் ஆரம்பம் என்பது இந்த செவ்வாய் நிலையை பொறுத்து கேதுவோடு சேர்க்கையை பொறுத்து தொழில் தடைகள், தொழில் பாதிப்புகள், தொழில் முன்னேற்ற விருத்திகளை இல்லாமல் செய்வதாக அமைகிறது இந்த இணைவு. உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டிலே குரு பகவானுடைய புத பகவானுடைய சஞ்சாரங்கள், கூடுதலாக சூரியனுடைய சஞ்சாரம் என்பது 8ஆம் வீட்டிலே நிகழ்வது என்பது ஒரு சில கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் 8ஆம் வீடு எனும் பட்சத்திலே பெருமளவு நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்வதற்கு ருத்ர வழிபாடுகளை தொடர்ந்து இந்த ஜூன் மாதத்திலே செய்வது சிறப்பு. 8ஆம் வீட்டிலே இது போன்று சூரிய சஞ்சாரம், புத பகவான் சஞ்சாரம், குரு சஞ்சாரத்தை ஏற்படக்கூடிய கெடுபலனை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு ருத்ரன் வழிபாடு, சிவனுடைய ருத்ர அம்சத்தை மனதிலே தியானித்து வழிபடுவது சிறப்பு. சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பு. இந்த கெடுபலனை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வது, இப்போது வெளிநாடு தொடர்பாக, வெளிநாட்டிற்கு முயற்சி செய்வது தொடர்பாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் சுக்கிரனையும் மகாலட்சுமி அம்மனையும் இந்த ஜூன் மாதத்திலே வழிபடும் போது வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் ஒத்துழைப்பு செய்தால் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியும். தொடர்ந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள் ருத்ர வழிபாடுகள் செய்வது இன்னும் தங்களுடைய வலிமையை கூட்டக்கூடியதாக அமைகிறது. 25ஆம் திகதி, 26ஆம் திகதி, 27ஆம் திகதி போன்ற நாட்கள் இந்த ஜூன் மாதத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைவதனாலே புதிய காரியங்களை தொடங்காமல் இருப்பதும், புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பதும் சிறப்பு. தனுசு ராசியிலே பிறந்த அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசிநாதர் உங்களுடைய வீட்டை பார்க்கிறார் என்று சொன்னாலும் உங்களுடைய ராசிநாதர் பாதகஸ்தானத்திலே இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஓராண்டு காலத்திற்கு பாதகஸ்தானத்திலேயே ராசிநாதர் சஞ்சரிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை, பாதகங்களை சுயமாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அதோடு பாதகாதிபதி 7ஆம் வீட்டிலேயே ஆட்சி நிலையை பெற்றிருக்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் அமைவதினாலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டிலே எனும் அடிப்படையிலே குழந்தைகள் விஷயத்திலே கடன்களையோ அல்லது நோய்களையோ சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் 11ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் எனும் போது பூர்வ புண்ணியத்தின் மூலமாக
லாப மேன்மையை அடைய முடியும் என்ற ஒரு தன்மையையும் விளக்குகிறார் இந்த இடத்திலே சுக்கிர பகவான். ஆகையினாலே சுக்கிரனுடைய நிலை உங்களுக்கு பாதி 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 நன்மை பாதி தீமை என்ற அடிப்படையிலே அவருடைய சஞ்சாரம். அது மட்டுமன்றி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான், இப்போது 9ஆம் அதிபதி சூரிய பகவான் 15ஆம் திகதி முதல் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம். சூரியனுடைய சஞ்சாரத்தின் பின்னர் நல்ல மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் திகதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். 9ஆம் வீட்டிலே செவ்வாய் கேது சேர்க்கை என்பது நற்பலன்கள் கிடையாது. தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழியிலே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு போன்ற விஷயங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டிய காலமாக இந்த செவ்வாய் கேது சேர்க்கை அவர்களுக்கு அமைகிறது. அதோடு குரு பகவானும் பாதகஸ்தானாதிபதியும் இணைந்திருப்பது நிச்சயமாக கெடுபலன். நிச்சயமாக நீங்கள் பாதகஸ்தான பலன்களை குறைத்துக் கொள்வதற்கு வெங்கடாச்சலபதியினுடைய வழிபாடுகளை மென்மேலும் உறுதியாக செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். வெங்கடாச்சலபதியினுடைய திருப்பதி, ஏழுமலையான் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய வழிபாடுகளை பக்தி பூர்வமாக செய்யும் போது ஜூன் மாதத்திலே ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தையும் வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் பாதகஸ்தானத்தில் ராசி அதிபதி இருப்பதே தவறு, அதோடு பாதகஸ்தானாதிபதி ஆட்சி நிலையோடு அங்கு இருப்பதே இன்னும் பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த பாதகத்தில் இருந்து கெடுபலனில் இருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ள கட்டாயமாக வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது முக்கியமான ஒரு வழிபாடாக இந்த ஜூன் மாதத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. 1ஆம் திகதி, 27ஆம் திகதி, 28ஆம் திகதி, 29ஆம் திகதி போன்ற நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைவதனாலே எச்சரிக்கையாக இருக்கவும். மகர ராசியிலே பிறந்த நேயர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதர் ராகுவோடு இணைந்து 2ஆம் வீட்டிலே இருப்பது சங்கடமான விஷயம். சனி ராகு சேர்க்கை 2ஆம் வீட்டிலே என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும், 7.5 சனி தொடர்ந்து நீடித்தாலும் 2ஆம் வீட்டிலே ராகுவோடு சேர்ந்து இந்த சனி ராகு சேர்க்கை என்பது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்ற தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. தனித்த சனீஸ்வர பகவானாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 7.5 சனி பாதிப்புகள் பெருமளவில் இருக்காது என்று நாங்கள் உறுதியாக சொன்னாலும் ராகுவோடு சேர்க்கை என்பது சில எதிர்மறை விளைவுகளை கொடுக்கத்தான் செய்யும். அது மட்டுமன்றி 2லே சனி ராகு சேர்க்கை, 8ஆம் வீட்டிலே செவ்வாய் கேது சேர்க்கை. செவ்வாய் கேது சேர்க்கை 8ஆம் வீடு எனும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். சிலவேளை கண்டங்களை குறிப்பிடக்கூடிய அமைப்பாக இது அமைகிறது. ஆக இந்த கண்டங்களில் இருந்து காத்து கொள்வதற்கு நீங்கள் கட்டாயமாக சர்ப்ப வழிபாடுகள், பாம்பு வழிபாடுகள், நாக வழிபாடுகள் நல்லபடியாக செய்ய வேண்டும். உங்கள் அருகிலுள்ள ஆலயங்களிலே நாகதம்பிரான், நாகராஜா என்ற விக்கிரகங்கள் இருந்தால் அவற்றிற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபடலாம். தலையிலே நாகத்தை வைத்திருக்கக்கூடிய கருமாரி அம்மன், நாகபூஷணி அம்மன் போன்ற தலையிலே நாகத்தை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து இந்த கெடுபலன்களை குறைத்துக் கொள்ளலாம். ராகு கேதுவுக்குண்டான பரிகாரங்களை செய்து இந்த கெடுபலனை குறைத்துக் கொள்ள முடியும். இது போன்ற நாக வழிபாடுகளை முடிந்தவரை நீங்கள் செய்து இந்த ராகு கேதுவினாலே ஏற்படக்கூடிய கெடுபலன், ஏனென்றால் 2ல் ராகு 8ல் கேது என்ற நாகதோஷங்களை நீக்கிக் கொள்வதற்கும் இந்த இணைவு செவ்வாய் கேது இணைவு சனி ராகு இணைவினாலே ஏற்படக்கூடிய கெடுபலன்களையும் நீக்கிக் கொள்ள அவசியம். நீங்கள் தொடர்ந்து இந்த ராகு கேதுக்கான வழிபாடுகள், சர்ப்ப வழிபாடு, பாம்பு வழிபாடுகளை, அபிஷேகங்களை செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு. தொடர்ந்து 6ஆம் வீட்டிலே குரு புதன் சூரியன் சேர்க்கை என்பது ஒரு 6ஆம் வீட்டில் இந்த சேர்க்கை தானே, 6ஆம் வீடு எனும் போது அதனுடைய கெடுபலன்கள் பெரிதாக நம்மை தாக்கப் போவது இல்லை தானே என்று சிலர் எண்ணினால் கூட உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியன் குரு புதன் சேர்க்கை ஏற்படுத்துகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை நீங்கள் இந்த காலகட்டத்திலே
இந்த ஜூன் மாதம் முழுவதுமே சிறப்பாக நீங்கள் நரசிம்மரை, அதுவும் மடியிலே லக்ஷ்மியை வைத்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உன்னதமான பலன்களையும் கடன்சார் பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கக்கூடிய அமைப்பாகவும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மர் ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள், காதார கேளுங்கள். அது இந்த ஜூன் மாதத்திலே ஏற்படக்கூடிய சிக்கலில் இருந்து உங்களை காப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ஜூன் மாதத்தின் 2ஆம் திகதி, 3ஆம் திகதி, 4ஆம் திகதி மற்றும் 30ஆம் திகதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக அமைவதினாலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கும்பராசியிலே பிறந்த நேயர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைவாக இருந்ததே இத்தனை காலம். அது ஒரு வகையிலே நிச்சயமாக கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருந்தாலும், இப்போது 7ஆம் வீட்டிலே தனித்த கேது உங்களுக்கு கெடுபலன்களை செய்து கொண்டிருந்தார். இப்போது 6ஆம் வீட்டில் நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவானும் ஜூன் மாதம் 8ஆம் திகதியோடு கேது பகவானோடு இணைவதினாலே இந்த 7ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இணைவு குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கையிலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்மறையான பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையிலே விரிசலை கொடுக்கக்கூடியதாகவும், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே திருப்தியற்ற நிலையையும், சமூகத்திலே விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய, சமூகத்தில் இருந்து இலக்காரம் செய்யக்கூடிய அமைப்பு போன்ற நிலைகளை எல்லாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு 7இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அமைப்பு அதீதமாக கொடுக்கிறது என்றால் மிகையல்ல. இந்த கேது செவ்வாய் இணைவினாலே சமூகம் சார் பிரச்சனைகளையும், கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் முகம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் அமைகிறது. 8ஆம் திகதிக்கு பின்னர் முழுவதும் அமைகிறது என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் செய்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த பூமி தேவி வழிபாடு. பூமி தேவி வழிபாடு என்று சொல்லும் போது, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்தே நீங்கள் பூமி தேவியை தொட்டு கும்பிட்டுக் கொள்வது மிகவும் சிறப்பு. எப்போதுமே காலையில் எழுந்தவுடன் காலால் தரையை ஊன்றுவதற்கு முதல், படுத்த இடத்தில் இருந்து எழுந்து தரையில் படுத்திருப்பவர்களாக இருந்தால் அப்படியே உட்கார்ந்து பூமி தேவியை 2 கைகளாலும் அழுத்தி தொட்டு கும்பிட்டுக் கொள்வது, பூமி தேவியை வணங்குவது சிறப்பு. நீங்கள் பூமி தேவியை கும்பிட்ட பின்னர் உங்கள் கால்களை தரையில் ஊன்றி எழுந்து நடப்பது நல்லது. கட்டிலில் படுத்திருக்கக்கூடியவர்கள் கூட கட்டிலில் இருந்து காலை தரையில் ஊன்றாமல், கட்டிலில் இருந்தவாறு முதலில் கைகளை தரையில் ஊன்றி தரையை தொட்டு கும்பிட்டு பூமி தேவியாக அந்த பூமி தேவியை தரையை தொட்டு, பூமி தேவியே எனக்கு நன்மைகளை செய்வாய், பூமி தேவியே செவ்வாய் தோஷங்களை எனக்கு குறைத்து கொடுப்பாய் என்று கும்பிட்டு அதன் பின்னர் காலை தரையில் ஊன்றி நடப்பது என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான பரிகாரமாக இந்த ஜூன் மாதத்திலே அமைகிறது. இதோடு சேர்த்து கட்டாயமாக நாக வழிபாடுகள் ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும் வரையிலே, இப்போதுதான் எங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்தது. அடுத்த ராகு கேது பெயர்ச்சி 2026 டிசம்பர் போன்ற பகுதிகளிலே அடுத்த ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது அடுத்த பெயர்ச்சியின் வரையிலே நீங்கள் கட்டாயமாக சர்வ வழிபாடுகள் செய்தே ஆக வேண்டும். குடும்ப முன்னேற்றத்திற்கு நன்மையாக இருக்கும் இந்த ராகு கேது வழிபாடு. தொடர்ந்து 5ஆம் திகதி, 6ஆம் திகதி, 7ஆம் திகதி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக அமைவதினாலே புதிய காரியங்கள், நல்ல காரியங்களை தொடங்காமல் இருப்பது உன்னதம். மீனராசியிலே பிறந்த நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று கேட்டால், 4ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மைகளை செய்கிறார், நல்ல விஷயம். ஆனால் அந்த குரு பகவானோடு சேர்ந்து இந்த ஜூன் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய பாதகாதிபதி புத பகவானும் இணைந்து கொள்கிறார் குருவோடு. உங்களுடைய ராசிநாதரோடு பாதகாதிபதி இணைவு என்பது உங்களுடைய ராசிநாதரையும் குழப்பி பாதகங்களை, கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக இந்த புதனுடைய சஞ்சாரம் இருக்க போகிறது. அதோடு சூரிய பகவான் 15ஆம் திகதியோடு சூரிய பகவானும் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் எனும் போது அது ஒரு நல்ல மாற்றமாக இந்த புத பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களையும் ஓரளவு மட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அத்தோடு
இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கேது இணைவோ அல்லது சனி ராகு இணைவோ பெருமளவு பாதிப்புகளை கொடுக்காது எனும் பட்சத்தில் இருந்தாலும் 6ஆம் வீட்டிலே இந்த செவ்வாய் ராகு இணைவு, மன்னிக்க வேண்டும், செவ்வாய் கேது இணைவு என்பது 6ஆம் வீட்டிலே இருப்பதினாலே கடன், நோய் எதிரி போன்ற பிரச்சனைகளை வெகுவாக கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது. இந்த 6ஆம் வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு என்பதினாலே மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் வழிபாடு. செந்தில் ஆண்டவரை கும்பிடும் போது 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இணைவுகளில் இருந்து உங்களை காத்து கொள்ள முடியும். இந்த உங்களுடைய ராசிநாதரோடு புத பகவான், பாதகாதிபதி புத பகவான் இணைந்து இருப்பதினாலே ஸ்ரீராமர் வழிபாடுகள் செய்வது இந்த பாதக பலன்களை, பாதக கெடுபலன்களை குறைக்கக்கூடிய அமைப்பாக இது அமைகிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று உங்களால் இயன்றவரை சொல்லி வருவது இந்த பாதக பலன்களை குறைப்பதற்கு நல்ல ஒரு மாற்றமாக அமைகிறது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. இப்படி 2ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் நல்ல பலன்களை குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே, தனம் சார்ந்த விஷயங்களிலே, குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல பலன்களை கொடுக்கிறார் 2ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும். ஆகையினாலே பெருமளவு கெடுபலன் இல்லாத மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமைகிறது. 7ஆம் திகதி, 8ஆம் திகதி, 9ஆம் திகதி போன்ற நாட்கள் ஜூன் மாதத்தின் சந்திராஷ்டம நாளாக வருவதனாலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இத்தனை நேரம் ஆதிரன் வழங்கும் வாக்கியப்படி மாத பலன் என்ற அடிப்படையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு பொதுவான பலன்களை பார்த்தோம். நான் எப்போதும் சொல்வது போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அமைப்பிலே இந்த பலன்கள் கூடி குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதோடு இந்த ஜூன் மாதத்திலே வேறு எந்த விதமான ஒரு விசேட தினங்களும், பெருமளவிலான விசேட தினங்களும் பெருமளவிலே இல்லை. நாங்கள் இந்த ஜூன் மாதத்திலே வைகாசி விசாகம் பற்றி தனி காணொளி எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே வெளியாகி இருக்கிறது. அந்த வைகாசி விசாகம் சிறப்பை தவிர வேறு எதுவும் பெரிதான சிறப்பு தினங்கள் கிடையாது. இந்த ஜூன் மாதத்திலே கிராந்த நாட்களாக, அதாவது பொதுவாக ஒரு வலு இல்லாத நாளாகவும் ஒரு அசுப கிரகத்தின் மீது சந்திரன் பயணிக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய கிராந்த நாட்கள், இந்த பொதுவான கிராந்த நாட்களிலே பொதுவாக எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் இந்த நாளை தவிர்த்து ஒரு நல்ல காரியங்கள் செய்யாமல், புது காரியங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு. அந்த கிராந்த நாட்களாக 1ஆம் திகதி, 4ஆம் திகதி, 5ஆம் திகதி, 18ஆம் திகதி, 26ஆம் திகதி, 20ஆம் திகதி, 17ஆம் திகதி, 30ஆம் திகதி போன்ற நாட்கள் கிராந்த நாட்களாக வருவதனாலே இந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது. வேல்